الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أنه لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمد عبده ورسوله قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر أن الله يسبح له من في السماوات والأرض والطير الصافات كل قد علم الصلاة والتسبيح والله عليم بما يفعلون صدق الله العليم فقال نبينا صلى الله عليه وسلم الدنيا مزرعة الآخرة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் அல்ல அல்லாஹு ஜனஷாஹு தாலாஹனுடைய கிருபையினாலும் கருணையினாலும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தினாலும் இப்புனிதமிக்க ஏழைகளின் பெருநாட்களாக இருக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாட்களாக இருக்கக்கூடிய தினங்களில் சிறந்த தினங்களாக இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவுடைய தினத்தன்று அல்லாஹ் நம்மளை எல்லாம் தன்னுடைய இல்லத்திலே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்ததை போன்று உலகமுண்டான முஸ்லிமான மூமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் இத்தகைய பாக்கியத்தை அல்லாஹ் வாரி வழங்கிடுவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா நம்மளை படைத்து நமக்கு கோடான கோடி வஸ்துக்களை அல்லாஹ் நமக்காக வேண்டி தந்திருக்கின்றான். நம்மளை படைத்து நமக்கு கோடான கோடி வஸ்துக்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் படைத்த நோக்கம் என்ன? இறைவனை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி. நம்முடைய ஒவ்வொரு புகழும், நம்முடைய சிரம் பணிதல், நாம் அடிபணியக்கூடியது அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் நம்மளை படைத்து ரப்பை வணங்குவதற்கு அல்லாஹ் நம்மளை படைத்திருக்கின்றான். கோடான கோடி வஸ்துக்களை அல்லாஹ் நமக்காக வேண்டி படைத்திருக்கின்றான். அதே போன்றுதான் இந்த வணக்க வழிபாடுகள் என்று சொல்லக்கூடிய இந்த தொழுகை இருக்கின்றது, இந்த இபாதத்துகள் இருக்கின்றது. இது நமக்கு முன்னால் வந்த எத்தனையோ நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா வாரி வழங்கி இருக்கின்றான். அத்தனை நபிமார்களும் தொழுகையை நிலைநாட்ட இருக்கின்றார்கள். நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த முறை பிரகாரம் அல்லாஹ்வுக்காக தொழுகையை நிலைநாட்டி இருக்கின்றார்கள். அதே போன்றுதான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா இந்த தொழுகையை கற்றுக் கொடுக்கின்றான். இதைத்தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா. வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி, அல்லாஹ் எனக்கு வசியத்து செய்தான். பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, தொழுகையை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் அல்லாஹ் எனக்கு வசியத்து செய்தான். எது வரைக்கும் என்று சொன்னால் மா தும்து ஹய்யா, நான் ஹயாத்தோடு வாழும் காலம் வரைக்கும் நான் தொழுக வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு வசியத்து செய்தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், தன்னுடைய சந்ததிகளை காபாவுடைய அருகாமையில் கொண்டு விட்ட போது அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي பிவாதி கைரி ஸர்இன் இந்த பைத்திக்கல் முஹர்ரமி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இறைவா, என்னுடைய சந்ததிகளுடைய காபாவுக்கு அருகாமையில் விட்டு வந்திருக்கின்றேன், அங்கு பாலைவனத்தில் விட்டு வந்திருக்கின்றேன், ஆனால் அவர்கள் தொழுகக்கூடிய வழிமுறைகளை நீ காட்டிக்கூடு என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டு இருக்கின்றார்கள். நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தொழுகையினுடைய முறையை கற்றுக் கொடுக்கின்ற போது அல்லாஹ் வானத்தின் பக்கம் அழைத்து அல்லாஹ் தொழுகை என்ற ஒரு காணிக்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். இது மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருக்கின்றது. எல்லா நபிகளுக்கும் தொழுகுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்ட அல்லாஹ் நம்முடைய நபியை மட்டும் அல்லாஹு தஆலா தன் பக்கம் அழைத்து இந்த தொழுகை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் நம் மீது செய்த எவ்வளவு பெரிய ஒரு கிருபை, எவ்வளவு பெரிய ஒரு கருணை என்பதை இந்த நல்ல நேரத்திலே நாம் விளங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வைத்தான் நாம் தொழுக வேண்டும். நம்முடைய சிரமணிதல், நம்முடைய சஜிதா,
அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கப்பட வேண்டுமே தவிர அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட வேற எந்த மனிதனுக்கும் நம்முடைய சிற மனிதன் இருக்கக்கூடாது. நாம் தலை வணங்கக்கூடாது. ரப்புக்கு மட்டும்தான் வணங்க வேண்டும். படைத்தவனுக்கு வணங்க வேண்டும். படைப்பினங்களுக்கு வணங்கக்கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக கற்றுத் தருகின்றார்கள். காரணம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலாவை வணங்குவதற்காக வேண்டி, அல்லாஹ்வை புகழுவதற்காக வேண்டி, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதற்காக வேண்டி எத்தனையோ வஸ்துக்கள் இருக்கின்றன. யுஸப்பிஹு ரஅது பிஹம்திஹி வல் மலாயிகத்து மின் கைஃபத்திஹி. யுஸப்பிஹு ரஅது, இடி அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கின்றது, அவனை புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்கின்றது. மலாயிகத்துமார்கள் அல்லாஹ்வுடைய பயத்தினால் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் வன் நஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான், நட்சத்திரங்களும் மரங்களும் அல்லாஹ்வுக்காக வேண்டி திறமணிந்து சஜிதா செய்கின்றன. அல்லாஹ் படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட கோடான கோடி வஸ்துகளும் இந்த பூமியில் வாழக்கூடிய அத்தனையும் வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களும் பறவைகளும் மரங்களும் செடிகளும் கொடிகளும் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வை அதனுடைய முறை பிரகாரம் அவைகள் தொழுது கொண்டிருக்கிறது என்பதை வல்ல ரஹ்மான் திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகின்ற போது அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகிறான். அலம் தர அன்னல்லாஹ, நபியை நீ பார்க்கவில்லையா, அன்னல்லாஹ அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹு தஆலா யுஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்லி, மன் வானத்தில் இருக்கக்கூடியவர்கள் வல் அர்லி பூமியில் இருக்கக்கூடியவர்கள். அதே போன்றுதான் ஒவ்வொரு பறவைகளும், வானத்தில் இருக்கக்கூடியவர்கள் பூமியில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு பறவைகளும் உள்ளும் கத்த அலிம சலாத்தஹு வ தஸ்பீஹா, அது விளக்கிய திரை பிரகாரம் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு இருப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நான் மட்டும் அல்லாஹ்வை புகழவில்லை, ஒவ்வொரு பறவைகளும் அல்லாஹ்வை புகழ்கின்றது, ஒவ்வொரு மரங்களும் அல்லாஹ்வை புகழ்கின்றது, கடலில் வாழக்கூடிய அத்தனை உயிரினங்களும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு இருக்கின்றது, ஆகாயத்தில் பறக்கக்கூடியது வானத்தில் இருக்கக்கூடியது அத்தனையும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு இருக்கின்றது, மலக்குமார்களும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதே போன்றுதான் மரங்கள் ஆடு அங்கு இங்குமா அசையக்கூடிய ஒவ்வொரு நிழல்களும் அல்லது வலது பக்கமாக இடது பக்கமாக அசைந்தாலும் கூட அவைகளும் அல்லாஹ்வை புகழ்கின்றன என்பதை வல்ல ரஹ்மான் திருமறை குர்ஆன் ஷரீஃபில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அருமையானவர்களே, அத்தகைய புகழை அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு தொழுகையை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தொழுகை அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்தமாக என்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். மலக்குமார்கள் ஒரு சாரார் அல்லாஹ்வை நின்ற நிலையிலே தொழுது கொண்டிருப்பார்கள், ஒரு சாரார் ருக்குனுடைய நிலையில் அல்லாஹ்வை புகழ்வார்கள், ஒரு சாரார் சஜிதாவுடைய நிலைகளில் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் மலக்குமார்கள் செய்யப்படக்கூடிய ஒட்டுமொத்த அமலையும் அல்லாஹு தஆலா என் உம்மத்துக்கு இந்த தொழுகையின் மூலமாக கொடுத்திருக்கிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். எல்லா உம்மத்தை விட அல்லாஹு தஆலா என்னுடைய உம்மத்துமார்களுக்கு ஒரு படித்தரம் அல்லாஹு தஆலா கூடவே நன்மைகளை மற்ற பாக்கியங்களை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, இந்த தொழுகை தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை காட்டக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தொழுகை இல்லாமல் வேற எத்தனை வழிகளை நாம் கையாண்டாலும் கூட அத்தனை வழிகளும் நமக்கு தோல்விதான் முடிகின்றது. தொழுகையை கொண்டுதான் ஒரு மனிதன் வெற்றி பெற முடியும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். உம்முல் மக்தும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி, அவர்களுக்கு இரண்டு கண்களும் தெரியவில்லை. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாங்கு சொல்லக்கூடிய காலத்துக்கு பின்பு இவர்களுக்கு தான் வாங்கு சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இல்லாத போதெல்லாம் தன்னுடைய பொறுப்பை இவரிடத்தில் ஒப்படைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சஹாபி, இரண்டு கண்களும் தெரியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு இரண்டு கண்களும் தெரியாது யா ரசூலல்லாஹ், இரண்டு கண்களும் எனக்கு தெரியாது, பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்று எனக்கு ஆசை இருக்கின்றது, தொழுக வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கின்றது. ஆனால் யாரையாவது ஒரு நபரை கூலிக்காக நான் கூட்டிக் கொண்டு பள்ளிவாசல் விட்டு திரும்ப என்னை வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு கூலி கொடுக்கக்கூடிய தகுதி எனக்கு இல்லை. அது அல்லாமல் நான் பள்ளிவாசலுக்கு வந்தால் தட்டு தடுமாறி கீழே விழுந்து விடுவனோ என்ற ஒரு பயம் எனக்கு இருக்கின்றது. இந்த நேரத்தில் நான் என்னுடைய வீட்டில் நான் தொழுது கொள்ளலாமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். கண்ணும் தெரியவில்லை, என்னை பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்வதற்கு ஆட்கள் இல்லை, அழைத்து சென்றால் கூலி கொடுக்கக்கூடிய பாயா என்னிடத்தில் இல்லை,
நான் வந்தாலும் கூட தருமாறி கீழே விழுந்து விடுவேன் என்ற ஒரு பயம் இருக்குகின்ற போது நான் வீட்டில் தொழுது கொள்ளலாமா என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அழைப்பு உமக்கு கேட்கின்றதா என்று கேட்டபோது, ஆம் யா ரசூலல்லாஹ், பாங்கு சொல்லக்கூடிய அந்த பாங்கு என்னுடைய காதில் கேட்கிறது என்று சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மரத்தை பிடித்துக் கொண்டு அல்லது ஒரு பள்ளியிலிருந்து ஒரு கயிறை கட்டிக்கொண்டு அல்லது சுவர்களை பிடித்துக் கொண்டாவது இமாம் ஜமாத்தோடு தொழுக வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். இன்னைக்கு எத்தனை பேர்கள் தனக்கு தெரிந்த கவிதைகளை கிஸ்ஸாக்களை பாட வேண்டும் என்பதற்காக வேண்டி வீணான முறையில் பாங்கு சத்தம் கேட்கப்பட்ட பின்பும் கூட தொழுகை மேலானது இல்லை என்பதை விளங்கிக் கொண்டு தன்னுடைய காரியத்தால் பெருசு என்று செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் மீது அல்லாஹ்வுடைய கோபம் எப்படி இறங்கும் அருமைக்குரியவர்களே நினைத்து பார்க்கப்பட வேண்டும். பாங்கு சொல்லப்பட்டால் இமாம் செல்ல வேண்டியதான், நாம் உட்கார்ந்து கொண்டு இருக்க வேண்டியதான், நம்முடைய காரியங்களை முடிக்க வேண்டியதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அழைப்பு கொடுக்கப்பட்டால் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்தால் கூட அதை தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வர வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். அருமையானவர்களே, நினைத்து பார்க்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையின் மூலமாக ஏராளமான சிறப்புகளை நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை நமக்கு வழங்கி இருக்கின்றான். இந்த ஜும்மாவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு பெரும் பரக்கத்தை செய்கின்றான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையான ஒரு மூமின், உண்மையான ஒரு முஸ்லிம் தன்னுடைய வீட்டில் ஒலு செய்துவிட்டு எவ்விதமான பேச்சுக்களும் பேசாமல் அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலுக்கு வந்து அமர்ந்து அவர் தொழுகாவிட்டாலும் அவர் தஸ்பீஹ் செய்யாவிட்டாலும் அவர் ஸலவாத் ஓதாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய பள்ளியில் அமைதியாக இருந்தாலும் கூட அதற்கும் அல்லாஹு தஆலா நன்மை கொடுக்கிறான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்படி அவர் பள்ளிவாசலுக்கு வந்து உட்கார்ந்து ஜும்மாவினுடைய நாட்களில் எவ்விதமான பேச்சுக்களை பேசாமல் ஜும்மாவுடைய நாட்களை கண்ணியப்படுத்தி அந்த இடத்தில் அவர் அமர்ந்து கொண்டு பின்பு அல்லாஹ்வை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்து பின்பு பல இபாதத்துகளை செய்து கொண்டு அமைதி காப்பாரே ஆனால் அல்லாஹு தஆலா அடுத்து ஜும்மா வரை உண்டான பாவங்களை மன்னிக்கிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். உண்மையான ஒரு முஃமின் பள்ளிவாசலுக்கு வந்து ஒரு நபரை கூட தன்னுடைய கையினால் சைக்கினை செய்யாமல் ஒருவரை தட்டி கொடுக்காமல் அல்லது பாய்கள் இருக்கக்கூடிய தூசிகளை துரும்புகளை கூட தன்னுடைய கையினால் அகற்றாமல் எந்த ஒரு செயலும் செய்யாமல் தொழுகையில் இருப்பதை போன்று அல்லாஹ்வுடைய முன்னிலை நாம் இருக்கிறோம் என்று ஒரு பயத்தோடு அந்த இடத்தில் உட்கார்ந்து ஓதப்படக்கூடிய குதுபாவை கால்தாரத்தில் கேட்பாரையானால் அல்லாஹு தஆலா அவருக்கு ஒவ்வொரு நன்மைகளை அல்லாஹ் வழங்கி விடுகிறான், ஒரு தர்ஜாவை அல்லாஹ் உயர்த்துகிறான், ஒரு பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமைக்குரியவர்களே, ஒரு மனிதன் ஜும்மாவுடைய நன்மையை இழக்கக்கூடிய நன்மையை இழந்து விடக்கூடிய சில காரணங்களை சொல்லி காட்டுகின்ற போது அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு முன்னால் வந்தால் அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். முன்னால் வந்தவர்களை தாண்டி கொண்டு வேறு தோல்புச்சத்தை தாண்டி பிறடிகளை தட்டிவிட்டு கொண்டு நான் கடைசியில் வந்தவர்கள் முன்னால் வர வேண்டும் என்று சொல்லி தாண்டி தாண்டி ஒருவர் முன்னால் வந்து உட்கார்ந்திருந்தால் அந்த ஜும்மாவுடைய நன்மை அவர் இழந்து விடுகிறார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே ஜும்மா என்பது ஒரு சாதாரண நாட்கள் அல்ல. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஜும்மாவுடைய நாட்களை கண்டு மனிதர்களை ஜின்களை தவிர அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய போராட கூடிய உயிரினங்களும் பயந்து கொண்டு இருக்கின்றன. எப்படி பயப்படுகிறேன் என்று தெரியுமா? இன்று ஜும்மாவுடைய நாள், இன்று உலகம் அழிக்கப்பட்டு விடுமோ என்று பயந்து கொண்டு இருக்கின்றன. இன்றைய வெள்ளிக்கிழமையோடு நாம் முடிந்து விடுவோமோ, அடுத்த வெள்ளிக்கிழமை நமக்கு கிடைக்குமா கிடைக்காது என்று இந்த நாட்களை பற்றி பயந்து கொண்டு இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எல்லா நாட்களிலும் லொஹர் 4 ரக்காயத்து தொழுகக்கூடிய நாம் இந்த ஜும்மாவுடைய நாட்களில் மட்டும் 2 ரக்காயத்தை நாம் தொழுது கொண்டு இருக்கின்றோம். மீதி 2 ரக்காயத்து எங்கே என்பதை பார்க்கின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் ஜும்மாவுடைய நாளில் அமைதியாக உட்கார்ந்து 2 குதுபாக்களை கால்தாழ்த்து முழுமையோடு கேட்டுக்கொண்டு எவ்விதமான பேச்சுக்களும் பேசாமல் யாரை கொண்டு கஞ்சாடையை காட்டாமல் யாரை கைகர்ணம் காட்டாமல் யாரையும் தட்டி எழுப்பாமல் தன்னுடைய இடத்திலிருந்து அங்கும் இங்கும் அசையாமல் குதுபாவை கேட்டு 2 ரக்காயத்து ஜும்மாவுடைய தொழுகையை தொழுதால் அல்லாஹ் தஆலா முழு ஜும்மாவுடைய நன்மை அவருக்கு கொடுக்கிறான் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்கள், நம்முடைய தொழுகை எப்படி இருக்கின்றது? அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வாரத்தில் ஒரு நாள் வரக்கூடிய நாம், வாரத்தில் ஒரு நாள் தொழுகக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வருகின்ற போது எந்த அம்சத்துடன் எப்படி வந்து நான் உட்கார்ந்தால் நம்ம ஜும்மாவுடைய நன்மை கிடைக்குமோ அந்த ஒழுக்கங்களை பேணி பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நமக்கு முன்சப்பில் இட வேண்டும், முன்னால் உட்கார வேண்டும்,
முன்னால் நாம் தலைகாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ முன்னதாக வந்துவிடு, ஆனால் பின்னால் வந்து முன்னால் செல்வதை அல்லாஹ் தஆலா வெறுக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக நமக்கு தடுக்குகிறார்கள். இப்படிப்பட்ட தீய செயல்களை செய்யக்கூடியவர்கள் உண்மையான ஜும்மாவுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் எப்போது கடைசியில் வந்தார்களோ அவர்களுக்கு அந்த நன்மை தான் கிடைக்க போய் தவிர கடைசியில் வந்து முன்னால் பாய்ந்து விட்டால் கூட முன்னதாக நன்மை அவருக்கு கிடைக்காது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். நினைத்து பார்க்கப்பட வேண்டும் அருமைக்குரியவர்களே. வாரத்தில் ஒரு நாள் வருகிறோம், வந்து அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கின்ற போது, நாம் தொழுகின்ற போது, இறைவா இதுதான் எனக்கு கடைசி தொழுகையா, இனிமே அடுத்து எனக்கு தொழுகை இருக்குமா இருக்காதா, அல்லது அசர் நேர தொழுகை எனக்கு கிடைக்குமா, அப்படி அசர் நேர தொழுகை எனக்கு கிடைத்தால் அதுவரைக்கும் நான் ஹயாத்தோடு இருப்பனா என்பதை விளங்கி கொண்டு நம்முடைய தொழுகை இருக்கப்பட வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். உண்மையான முறையில் யார் தொழுகின்றார்களோ அந்த தொழுகையுடைய அமல்களை வழக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தி செல்கின்றார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஐகால தொழுகைகளை தொழுக வேண்டும். ஐகால தொழுகைகளை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற போது அல்லாஹ் நாம் கேட்டதை நிச்சயமாக நமக்கு கொடுக்கிறான். நம்முடைய செல்போன் இருக்கிறது, நாம காசு கொடுத்து வாங்கிய நம்முடைய செல்போன், நம்முடைய போன்ல 9-10 நம்பருக்கு 9 நம்பர்கள் போட்டோம் அப்படி சொன்னா போன் போகாது. காரணம் என்ன? நம்பர் தப்பாக இருக்குது. 10 நம்பர்ல வேற யாருக்காவது ஒரு நம்பரை மாத்தி போட்ட அப்படி சொன்னா அறிமுகம் இல்லாத ஒரு எடுத்துக்கொண்டு இது லாங் நம்பர் அப்படி சொல்லி கட் பண்ணுவார். இதே போலதான் அல்லாஹு தஆலா நமக்கு 5 நம்பர்களை தந்திருக்கின்றான். ஐகால தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்தில் நாம் கையெழுந்துகின்ற போது அல்லாஹ் என்ன என்று கேட்கின்றான். ஐகால தொழுகைகளை விட்டுவிட்டு ஏதோ பொதுவோக்காக தொழுது கொண்டு அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கின்ற போது நம்முடைய துஆக்களுக்கு பதில்கள் கிடைக்காமல் ஆகிவிட்டது அருமைக்குரியவர்களே. காரணம் நம்முடைய இபாதத்துக்கு இடத்தில் இல்லை. அல்லாஹ்வுடைய பாங்கு சத்தத்தை யார் ஜும்மாவுடைய நாளில் கேட்டுக்கொண்டு பாங்கு சத்தம் காதில் விழுந்து கூட வியாபாரம் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில், அவர்கள் செய்யக்கூடிய விவசாயத்தில், அவர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் பரக்கத்து இருக்காது. பாங்கு சத்தம் கேட்டுவிட்டால் இதா நூத்தி ஸலாத்தி யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டால் எல்லாத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காட்டுகிறான். எவ்வளவு பெரிய பரக்கத்து வந்தா நமக்கு என்ன, எவ்வளவு பெரிய வியாபாரம் ஓட நமக்கு என்ன. வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் கடைகளை முஸ்லிம்கள் அடைக்கப்பட்டுவிட்டு இது ஜும்மாவுடைய நாள், இது ரப்புடைய நாள், இது கிடைக்கக்கூடாத ஒரு நாள், இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியமான நாள். இந்த நாள் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காது என்பதை விளங்கி கொண்டு ஜும்மாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அது எப்படி கொடுக்க வேண்டும்? நன்கு குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை உடுத்துவிட்டு நறுங்களும் மரங்களை பூசிக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வருகை தாருங்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். காரணம் இந்த ஜும்மாவுடைய நாளுதான் கியாமத் நாள் வருகின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டது இந்த ஜும்மாவுடைய நாள் தான். சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டது இந்த ஜும்மாவுடைய நாள் தான். இப்படி ஜும்மாவுடைய நாளுக்கு ஏராளமான சிறப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். கியாமத் நாள் வரக்கூடியதும் இந்த ஜும்மாவுடைய நாளில்தான் என்பதை சொல்லி காட்டினார்கள். கியாமத் நாள் வெள்ளிக்கிழமை தான் வரும். கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சிறிய பெரிய அடையாளங்கள் இந்த உலகத்தில் வந்துவிட்டன. இனி எந்த அடையாளங்களும் வரப்போறதில்லை, எல்லா அடையாளங்களும் வந்துவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாத்தி ஜமானுன், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் முஸ்லிம்கள் பேரளவில் தான் இருப்பார்கள், பேரளவில் தான் இருப்பார்கள், ஆனால் சொல் செயல்கள் இருக்காது. குர்ஆனுடைய எழுத்துக்கள் இருக்கும், குர்ஆனுடைய வாழ்க்கை அவரிடத்தில் இருக்காது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். பேரளவில் தான் இருப்பார்கள், செயலளவில் இருக்காது என்பதை என்று பார்க்கின்ற போது நம்முடைய வீடுகளில் ஹாதா மின் ஃபல்லுல் ரப்பி, இது அல்லாஹ் தந்த அருட்கொடை என்று எழுதப்பட்டுக் கொண்டு இருக்கின்றது. ஆனால் அந்த வீட்டுக்குள்ள அல்லாஹ்வுடைய கலாம் ஓதப்படுகிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகின்றதோ, எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அங்கு ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். வேற எதுக்கும் மதிப்புகள் இல்லை, குர்ஆன் ஒன்றுக்குத்தான் அல்லாஹ் தஆலா இந்த சிறப்பை கொடுக்கிறான். அருமைக்குரியவர்களே, யாருடைய வீட்டில் குர்ஆன் ஓதும், புது வீட்டில் போய் குர்ஆன் ஓதுங்க அப்படின்னு சொன்னா மௌத்தா போன வீட்டில் உட்கார்ந்து ஓதக்கூடிய குர்ஆனை புது வீட்டில் உட்கார்ந்து ஓதுதா என்ற ஒரு கேள்விகளை நாம் கேட்கின்றோம். ஆனால் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரத்துல் பக்கராவை ஓதப்படுகின்ற போது ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் என்பதை நம்முடைய நபி நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அருமைக்குரியவர்களே, நினைத்து பார்க்கப்பட வேண்டும். கடைகள் ஆயத்துல் குர்சிகள் மாட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது, கடைகளில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் போடப்பட்டிருக்கின்றது,
கடைகளில் பரக்கத்திற்காக துஆக்கள் போடப்பட்டு இருக்கின்றது. ஆனால் எல்லா பரக்கத்துகளை மாற்றி வைத்துக் கொண்டு நாம் பரக்கத்தான காரியங்கள் செய்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. பேரளவில் மாற்றப்பட்டு இருக்கின்றது. செயலளவில் அந்த பரக்கத்து இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. பேரளவாக இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆயத்துல் குர்சியை மாற்றி வைத்திருக்கின்றோம், பிஸ்மில்லா போட்டு வைக்கின்றோம், பிஸ்மில்லாஹ் தவக்கல் அலல்லாஹ் இருக்கின்றோம், ஆகாமின் சல்லூரபி போட்டு வைக்கின்றோம். அத்தனை போடுகளும் மாற்றப்பட்டுதான் இருக்கின்றதே தவிர அந்த பிஸ்மில்லாஹுடைய பரக்கத்து நம்முடைய வியாபாரத்திலும் இல்லை, நம்முடைய தொழிலும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலும் இல்லை, நம்முடைய வீட்டிலும் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமைக்குரியவர்களே, ஏத்தால் சொன்னார்கள் பேரளவில்தான் இஸ்லாம் இருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மீண்டும் சொன்னார்கள், பள்ளி வாசல் கட்டப்பட்டு பள்ளி வாசல் அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கும். பேர்களும் லைட்டுகளும் வண்ண வண்ண பூஞ்செடிகளும் மாட்டப்பட்டு பெயிண்டுகளினால் சோடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த பள்ளி வாசலில் தொழுவக்கூடியவர்கள் மிகவும் கம்மியாக இருப்பார்கள் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்றைய சொன்னது இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. பார்க்கப்பட வேண்டும். தெருவுக்கு தெருவு பள்ளிவாசல், வீதிக்கு வீதி பள்ளிவாசல், ஊருக்கு ஊரு பள்ளிவாசல் ஒன்று ஒன்றாக கட்டப்பட்டு அல்லாஹ்வுடைய இல்லங்கள் திறக்கப்படுகின்றது. ஆனால் கட்டப்பட்ட பள்ளிவாசலில் தொழுகை நிலைநாட்டப்படுகிறார் என்று சொன்னால் தொழுகக்கூடியவர்கள் மிகவும் குறைவாக இருக்கின்றார்கள். பள்ளிவாசல் வருட வருடம் அலங்கரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் தொழுகைக்குரிய நாதிகள் இல்லாமல் இருக்கின்றது. மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு வருடம் ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் ஒரு வருடம் ஒரு மாதமாக உங்களுக்கு தெரியும், ஒரு மாதம் ஒரு வாரமாக தெரியும், ஒரு வாரம் ஒரு நாளாக உங்களுக்கு தெரியும், ஒரு நாள் என்பது ஒரு மணிக்கணக்கில் உங்களுக்கு தெரியும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அது நடந்து கொண்டு இருக்கின்றதே. போன வருடம் வந்த ரமலான் இதோ வரப்போகிறது, போன வாரம் வந்த ஜும்மா இதோ வந்து விட்டது என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம் அல்லவா? ஒருவருக்கொரு பேசிக் கொள்கிறோம் அல்லவா? அந்த கியாமத்தினுடைய நெருக்கம் இப்போது வந்து விட்டது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமைக்குரியவர்களே, இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய 22 வயசிலே அவர்கள் 40 நாட்களில் 15 ஜுஸுனுடைய விரிவுரைகளை அல்லாஹ் எழுதி முடித்தார்கள். அல்லாஹு தஆலா அவருடைய நேரத்தையும் பரக்கத்து செய்தால், அவருடைய காலத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்தான், வயதிலும் பரக்கத்து செய்தால். இன்னைக்கு நம்முடைய நேரத்திலும் பரக்கத்தில்லை, நம்முடைய வாழ்க்கையிலும் பரக்கத்தில்லை, நம்முடைய வயதிலும் பரக்கத்தில்லை. காரணம், அல்லாஹ் சொல்லி தந்த முறை பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை இல்லை. அல்லாஹு தஆலா எல்லாத்தையும் நம்மளை தட்டி கழித்து விட்டான். எல்லாமே அல்லாஹ்விடத்தை கேட்டு பெறக்கூடியதாக இருக்கிறது, கேட்டாலும் கிடைக்காமல் இருக்கின்றது. காரணம், நம்முடைய செயல்பாடுகள் சரியில்லை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அநியாயமாக அட்டுழியமாக ஒரு காரியங்களும் குழப்பங்களும் நடக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள் உங்களை விட்டு துண்டிக்கப்பட்டு விடும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அருமைக்குரியவர்களே, நினைத்து பார்க்கப்பட வேண்டும். ஒரு காலத்துல வீட்டுல சோறு பொங்கும் போது, சமைக்கின்ற போது நம்முடைய தாய்மார்கள் அரிசியை போடுகின்ற போது பிஸ்மில்லா சொல்லி எடுப்பார்கள். அந்த அரிசியை உலையில போடுகின்ற போது தலையில சீலையை போட்டு ஒரு அரிசி கூட சிந்தாம பிஸ்மில்லா என்று சொல்லி அந்த அரிசிகளை உள்ளே கொட்டுவார்கள். அன்று இருந்த பரக்கத்து இன்னைக்கு சாப்பிடக்கூடிய உணவுல நமக்கு இருக்கிறா என்று சொன்னால் அந்த பரக்கத்து நமக்கு இல்லை, அதனுடைய ருசி நமக்கு இல்லை, அதனுடைய டேஸ்ட் நமக்கு இல்லை. ஏதோ சாப்பிடுகிறோம், வயிறு நிறைவாகவோடு செய்கிறது, இதைத்தான் பார்க்கிறோம். அந்த அல்லாஹு தஆலா அந்த பிஸ்மில்லாஹில் பரக்கத்தை கொடுத்தான். அல்லாஹ் கொடுத்த அந்த பரக்கத்தை இன்னைக்கு விட்டதின் காரணமாக எல்லா பரக்கத்தையும் நம்மளை விட்டு தூரமாக்கிட்டது. அருமைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 கூட்டத்தார்கள் சின்பாரி மின் அகலின் நார், 2 கூட்டத்தார்கள் நரகவாசிகள், அவர்கள் பின்னால் வருவார்கள் என்பதை சொல்லி காட்டினார்கள். ஒரு கூட்டத்தார்கள் தன்னுடைய கையிலே ஆட்சி அதிகாரிகளை வைத்துக் கொண்டு, தன்னுடைய கையிலே சாட்டை வைத்துக் கொண்டு மக்களை துன்புறுத்திக் கொண்டிருப்பார் ஒரு கூட்டத்தார். இன்னொரு கூட்டத்தார் பெண்கள் அரை ஆடை அணிந்திருப்பார்கள், நிர்வாணமாக இருப்பார்கள். அவர்கள் ஆணின் பக்கம் சாய்வார்கள் அல்லது ஆண்களை தன்னின் பக்கம் அவர்கள் சாய்த்துக் கொள்வார்கள். அவர்களுடைய முடி இருக்கிறது ஓடக்கூடிய ஒட்டகத்தினுடைய திமின்களை போன்று அங்கு மீண்டும் அசைவது போன்று முடியை பந்தால் சுற்றப்பட்டு அவர்கள் தன்னுடைய முடியை தொங்கப்பட்டு இருப்பார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று சொன்னார்கள். இன்று நடக்கின்றது ஆசியாத்துன் ஆரிலாத்துன் உமீலாத்துன் மாயிலாத்துன் என்று சொன்னார்களே. பெண்கள் அரையாடை அணிந்திருப்பார்கள். இமாம்கள் விளக்கம் தருகின்றார்கள். அரையாடை என்பது குட்டை ஆடை, மெல்லியான ஆடை, லேசான ஆடை, இருக்கலான ஆடை. இந்த ஆடைகள் 3மே விவாதத்தில் மறுபகுதி என்று சொன்னார்கள். இது அத்தனையுமே மறுபகுதி என்று சொன்னார்கள். அந்த ஆடைகளை உடுத்திக் கொண்டு தன்னின் பக்கம் ஆண்களை சாய்ப்பார்கள் என்பது சஹாபாக்களுடைய கற்பனையில் கூட வந்திருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. லா யதுகுல் ஜன்னத வலா யஜிதுன ரீஹா, அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்பது ஒரு பகுதி இருந்தாலும் கூட வலா யஜிதுன ரீஹா, சொர்க்கத்தினுடைய வாடையை கூட அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அந்த ஆடையினுடைய ஒழுக்கம் நம்ம இடத்தில் இருக்கும் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஆடையினுடைய ஒழுக்கம் இன்னைக்கு இருக்கும் என்று சொன்னால்
எந்த விதமான ஒரு அசம்பாவிதம் எங்கும் ஏற்பட்டு இருக்காது. பெரும்பெரும் அறிஞர்கள் இப்போது தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள். அன்று இஸ்லாம் சொன்னதை போன்று ஒரு மனிதன் ஆடை அணிய ஆரம்பித்தால், ஒரு பெண்மணி ஆடை அணிய ஆரம்பித்தால் எந்த விதமான அசம்பாவிதம், எந்த விதமான கொடூரம் எதுவும் நடக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னைக்கு சொல்லி காட்டினார்கள். இருக்கலான ஆடை, குட்டையான ஆடை, வெள்ளிய ஆடை நிர்வாகத்துடைய மகிழ்ப்பது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. நினைத்து பார்க்கப்பட வேண்டும் அருமைக்குரியவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயங்களையும் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். கியாமத்தினுடைய அடையாளங்களில் இவைகளெல்லாம் வரும் என்பதை சொல்லி காட்டுகின்ற போது சில இமாம்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வானத்தில் கீழ் இருக்கக்கூடிய சில இமாம்கள் அவர்களே குழப்பத்தை உண்டு பண்ணுவார்கள், பசாதுகளை உண்டு பண்ணுவார்கள். செல்வந்தர்களுக்காக வேண்டி, செல்வந்தருடைய ஆசாவசத்திற்காக வேண்டி, செல்வங்களுடைய பொருளாதாரத்திற்காக வேண்டி மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை, குழப்பமான ஒரு சூழ்நிலை, ஒரு பிரிவினையை அவர்களே செய்வார்கள். செய்து கொண்டு அந்த குழப்பம் அவர்கள் பக்கமே போய் முடிவடைந்து விடும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களை மீண்டும் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பள்ளிவாசல் கட்டப்பட்டு அந்த பள்ளிவாசல் தொழுவிக்கக்கூடிய இமாம்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்பதை சொன்னார்கள். பள்ளிவாசல் இருக்கும், ஒரு நபரை கொண்டு 2 நபர்கள் இருந்தால் இமாம் ஜமாத்தோடு தொழுகலாம், 3 நபர்கள் இருந்தால் தொழுகலாம். ஆனால் பள்ளிவாசல் கூட்டம் கூட்டமாக வருவார்கள், தொழுவிக்கக்கூடிய இமாம்களை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அப்போது யாரும் இருக்க மாட்டார்களா? எல்லோர்களும் இருப்பார்கள். மார்க்கத்தினுடைய சட்டம் தெரிஞ்சிருக்காது, குர்ஆனுடைய விளக்கம் தெரிஞ்சிருக்காது, குர்ஆனுடைய ஆயத்துக்கள் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்காது, தொழுகை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பது தெரிஞ்சிருக்காது, எதுவுமே தெரிஞ்சிருக்காது. மனிதர்களாக தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் தவிர பேரளவில் இருப்பார்கள். சட்டங்கள் தெரியாது, தொழுகைக்கு தெரியாது என்று ஒருவருக்கு பின்தங்கி இருப்பார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னைக்கு கல்யாண வீடுகள்ல மாப்பிள்ளையை கொண்டு போய் உட்கார வச்சுட்டா கூட கலிமா சொல்லுங்க அப்படி சொன்னா என்ன கலிமா சொல்வது? திரும்ப சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அல்லவா கலிமாக்கள்? அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அல்லவா? ஒரு ஜனாசாவை கொண்டு வைத்தால் அந்த ஜனாசாவிற்கு முதல் தக்பீர் என்ன ஓதணும், 2ஆம் தக்பீர் என்ன, 3ஆம் தக்பீர் என்ன, 4ஆம் தக்பீர் என்ன, அதையும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அல்லவா? இன்னைக்கு எத்தனை பேர்களுக்கு தன்னுடைய மனைவியோடு இன்பமாக அணிவித்து விட்டு, தன்னுடைய மனைவியோடு வாழ்ந்து கொண்டு ஒழிக்கக்கூடிய குளிப்பினுடைய நீயத்து கூட நமக்கு தெரியாமல் ஏதோ தான ஆடுபாடுகளை போல தண்ணீரை முங்கி ஏற்றி வரக்கூடிய நாம் எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கின்றோம்? நினைத்து பார்க்கப்பட அருமைக்குரியவர்களே, குளிப்பினுடைய பரனுடைய நீயத்து நமக்கு தெரிகின்றதா? எப்படி குளிக்க வேண்டும் என்று நாம் விளங்கி இருக்கிறோமா? எத்தனை முறை தலையில் தண்ணி ஊற்ற வேண்டும், எத்தனை முறை வலது பக்கம் ஊற்ற வேண்டும், எத்தனை முறை இடது பக்கம் ஊற்றப்பட வேண்டும், எப்படி ஒலி செய்யப்பட வேண்டும், எப்பொழுது காலை கழுவப்பட வேண்டும் என்பதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்களே. அந்த குளிப்பினுடைய கடமை கூட தெரியாம இன்னைக்கு முஸ்லிம்களாக முஃமின்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்கப்பட வேண்டும் அருமைக்குரியவர்களே. ஒரு வெட்கக்கேடான ஒரு செயலாக இருக்கின்றது. என்ன செய்கிறோம், என்ன பெண்ணுகிறோம், எப்படி ஒழுச்சுகிறோம் என்பது கூட தெரியவில்லை. இனி எத்தனையோ மறைவான காரியங்களோட நமக்கு தெரியாமல் நாம் என்ன செய்தோம், ஏனோ தானோ முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்கப்பட வேண்டாம் அருமைக்குரியவர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒரு காலத்தில் ஒரே மேடையில் 2 பேர்கள் நண்பர்களாக இருப்பார்கள். அப்படி நண்பர்களாக இருக்கின்ற போது ஒருவரை விட்டு ஒருவர் சென்று விட்டால் இவரை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று அவர் நினைத்துக் கொள்வார். 3 பேர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். 2 பேருக்கு மத்தியில் ஒருவர் போய்விட்டால் 2 பேர்களும் அவரை பற்றி புறம்பேசிக் கொண்டு இருப்பார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அந்த காலம் இந்த காலத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும் அருமைக்குரியவர்களே. காலையில் மூமினாக இருக்கக்கூடியவன் மாலையில் காஃபிராக இருப்பான், மாலையில் காஃபிராக இருக்கக்கூடியவன் காலையில் மூமினாக இருப்பான். உலக ஆயத்திற்காக வேண்டி தன்னுடைய ஈமானை இழப்பதற்கு தயாராகி விடுவான். உலக பொருளுக்காக வேண்டி தன்னுடைய சட்ட திட்டங்களை லகுவாக சொல்லிக் கொடுப்பான். உலக ஆயத்திற்காக வேண்டி அவர்கள் சொல்லக்கூடியதெல்லாம் செய்து கொண்டிருப்பாரே. அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திலே பெரும்பெரும் கூட்டங்களில் செல்வந்தர்கள் மதிக்கப்படுவார்கள், செல்வந்தர்கள் கண்ணியப்படுத்தப்படுவார்கள். ஆனால் உலமாக்கள் அங்கு அழைக்கப்பட மாட்டார்கள், கண்ணியப்படுத்தப்பட மாட்டார்கள். அப்படி அழைக்கப்பட்டால் சென்றாலும் கூட வரவேற்பு கொடுக்கப்பட மாட்டார்கள். அழைக்கப்படாவிட்டால் வரவில்லை என்று சொன்னால் கூட ஏன் நீங்கள் வரவில்லை என்று கூட கேட்கப்பட மாட்டார்கள். அந்த காலத்திலே செல்வம் 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 என்று பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கொண்டிருப்பார்களே, அந்த காலத்தில் தான் ஜக்காத்து வாங்கக்கூடிய நாதிகள் இருக்க மாட்டார்கள். என்னுடைய ஜக்காத்து யார் வாங்குவார்கள், என்னுடைய ஜக்காத்து யார் வாங்குவார்கள் என்று தலையோடு தூக்கி கொண்டு ஒவ்வொரு
ஒவ்வொரு பக்கமாக சென்று கொண்டிருப்பார்கள், யாரும் வாங்க மாட்டார்கள். அல்லாஹு தஆலா இந்த பூமிக்கு உத்தரவிடுகிறான், பூமியே நீ மறைத்து வைக்கக்கூடிய அத்தனை வெளியாக்கி விடு என்று அல்லாஹ் உத்தரவு கொடுப்பார். இதாவது சுல்சத்தில் அருள் சுல்சாலகா வக்கரச்சத்தில் அருள் அஸ்தாலகா வக்கால் இன்சான் மாலகா, மனிதன் அப்போது கேட்பான், வக்கால் இன்சான் மாலகா யோமீது ஹத்தீஸ் அக்பாரா பி அன்ன ரப்ப கௌஹாலகா, பூமியை கேட்பான், பூமியை இத்தனையும் மறைத்து வெளியாக்கி விட்டாயே, உனக்கு என்ன நேர்ந்து விட்டது? பி அன்ன ரப்ப கௌஹாலகா, உன்னுடைய ரப்பு எனக்கு வகை அறிவித்திருக்கின்றான், எல்லாத்தையும் வெளிப்படுத்தி விடு என்று நான் வெளிப்படுத்தி விட்டேன் என்று சொல்லுகின்ற போது மனிதன் பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்ள மாட்டான், பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்ள மாட்டான். இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது என்று அங்கும் இங்குமாக மனிதன் ஓடிக்கொண்டிருப்பான். அந்த காலத்தில் அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு பரக்கத்து செய்வான். ஒரு மாதுளை ஒரு குடும்பம் சாப்பிடக்கூடியவருக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்வான். ஒரு மாட்டினுடைய பாலை ஒரு குடும்பம் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வான். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இறங்குவார்கள். அவர்களுடைய கையை கொண்டு நீங்கள் பையத்து செய்யுங்கள் என்று ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை உலகத்தில் உண்டான எல்லா மக்களும் கேட்பார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதற்கு பின்புதான் தஜ்ஜால் என்ற குழப்பவாதி வருவான், குழப்பங்களை செய்து கொள்வான். பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடு என்று துஆ கேட்பார்களே, அந்த தஜ்ஜால் வருவான். அவன் தன்னை ரப்பு என்று சொல்வது மட்டுமல்லாமல் பல ஆச்சரியங்களை செய்து காட்டுவான். மலைகளை பொழிய செய்வான், செத்தவர்களை உயிர்ப்பிப்பான். இப்படி பல காட்சிகளை கொண்டு அவனை கொண்டு சிலர்கள் ஈமான் கொண்டு வருவார்கள். அந்த நேரத்திலே நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டவுடன் உப்பை போட்டு அவன் கரைந்து கொள்வான். ஆனால் அல்லாஹு தஆலா அவனை கரைக்க மாட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கரங்களினால் வெட்டப்பட்டு சாக வேண்டும் என்பதை அல்லாஹ் நாடி இருக்கின்றான். அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உத்தரவிடுவான், உங்களுடைய மக்களை அழைத்துக் கொண்டு இது தூர் என்ற மலைக்கு பக்கடிகள் செல்லுங்கள் என்று சொல்லுகின்ற போது யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார்கள் வருவார்கள். இஃப்ஸிதூன ஃபில் அர்லி, பூமியிலே பல குழப்பங்களை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அதற்கு பின்புதான் ஒரு பெரிய உருவம் என்பது ஒன்று என்பது தோன்றும். அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா ஒரு காற்றை வீச செய்கிறான். அந்த காற்று வீசிய உடனே எல்லா மூமின்களும் மௌத்தாக்கி விடுகிறார்கள். காபிர்கள் மட்டும்தான் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். அப்படி இருந்து கொண்டிருக்கின்ற போது அல்லாஹு தஆலா சூர் ஊதக்கூடிய மலக்கை அழைத்து சொல்லுவான், மலக்கே சூர் என்பது நீ ஊதி விடுவாக இஸ்ராஃபில் என்று சொல்வான். உடனே இஸ்ராஃபில் சூர் ஊதுவார்கள். அத்தனை காபிர்களும் மரணிக்கப்பட்டு விடுவார்கள். யாரும் உலகத்தில் இருக்க மாட்டார்கள். நான்கு பேர்கள் இருப்பார்கள். ஒன்று ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம், 4 மலக்குமார்கள் இருப்பார்கள். உடனே அல்லாஹ் சொல்வான், ஜிப்ராயிலே நீங்கள் வஃபாத்தாகி விடுங்கள் என்று சொல்வான். அல்லாஹ்வுடைய அர்ஷ் சொல்லும், யா அல்லாஹ் என்னை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 4 மலக்குமார்கள் இவர்கள் ஜிப்ராயிலை வஃபாத்தாக்கிடா என்று சொல்லும். அல்லாஹ் சொல்வான், இது என்னுடைய கட்டளை, ஜிப்ராயிலே நீங்கள் மௌத்தாகுங்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகுவார்கள், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகுவார்கள், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகுவார்கள். இப்படி எல்லோரும் மௌத்தா போனது, இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாவார்கள். 4 மலக்குகள் மௌத்தா போனதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா கேட்பான், அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான், வேற யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம, ஆட்சியாளர்கள் எங்க, அதிகாரிகள் எங்க, உத்தரவுப்பட்டவர்கள் எங்க, பெருமை அடித்தவர்கள் எங்க, தன்னை தானே சக்தி இருக்கிற பெருமைப்பட்டார்களே அவர்கள் எங்கே என்று அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் கேட்டுவிட்டு அல்லாஹ்வை சொல்வான், இன்றைய ஆட்சி யாருக்குரியது? அல்லாஹ்வை பதில் சொல்வான், லில்லாஹி வாஹிதுல் கஹார், எல்லாமே அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம், வேற எவர் இல்லை என்பதை அல்லாஹ்வை பதில் சொல்லி 40 ஆண்டு காலம் அல்லாஹு தஆலா தனிமையில் இருப்பான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். மீண்டும் இஸ்ராஃபில் அழைத்து சூர் ஊதுவீராக என்று சொன்னபோது ஊதுவார்கள். எல்லோருக்கும் எழுந்துவிட்டு நடந்தவர்களாக, தவண்டவர்களாக, முகம் குப்பர ஒடியாரக்கூடியவர்களாக, வாகனத்தில் வரக்கூடியவர்களாக, வேகமாக ஓடி வரக்கூடியவர்களாக அத்தனை பேர்களும் வந்து நிற்பார்கள் அல்லாஹ்வுடைய முன்னிலே. அல்லாஹ் கேட்பான், இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் என்பதை தெரியுமா? யா அய்யுன்னா சுத்தகோ இன்ன ரப்பக்கும் அல்லதி ஸல்ஸலத்த ஸாஅதி ஷைஉன் அலி, இது ரப்பை பயப்படக்கூடிய ஒரு நடுக்கமான ஒரு பயங்கரமான இந்த நாளையிலே தன்னுடைய குழந்தைகளுக்கு பால் ஊட்டக்கூடிய தாய்மார் கூட பால் ஊட்டுவதை மறந்து விடுவார்கள். கருப்பமாக இருக்கக்கூடிய பெண்மணி கூட குழந்தையை பெற்றெடுக்க தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான இது போரில் ஏற்படக்கூடிய அல்ல. வாந்தும் சுகாரா வலாஹும் சுகாரா வலாக்கின் அஸாபுல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய அஸாபை கண்டு நடுங்கக்கூடிய அந்த பயங்கரமான நாள். அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் யாரும் பேச மாட்டார்களே. அப்படிப்பட்ட கியாமத் நாளிலே அல்லாஹ் தஆலா தன்னுடைய அமலுக்கு தக்கவாறு, நம்முடைய இபாதத் தக்கவாறு யார் இறையச்சத்துடன் வாழ்ந்தார்களோ, யார் தொழுதார்களோ, யார் ஈமான் இக்ரோடு வாழ்ந்தார்களோ, யார் குர்ஆனோடு வாழ்ந்தார்களோ, யார் அல்லாஹ் ரசூலுக்கு பிரியமான முறையிலே இந்த உலக வாழ்க்கை கழித்தார்களோ அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தஆலா அன்றைய நாளையிலே ஓ ஃபரீக்கும் ஃபில் ஜன்னதி ஓ ஃபரீக்கும் ஃபிஸ் ஸயீத், இவர்கள் நரகத்துக்குரியவர்கள், இவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவானே. அப்படிப்பட்ட நாட்களை பயப்பட வேண்டிய அருமைக்குரியவர்களே, வெகு சீக்கிரமாக வந்து கியாமத் நாள் என்பது எப்போ வரப்போகுது என்பது தெரியாது. அதிலும் இந்த ஜும்மாவுடைய நாளை நாம் தான் கண்ணியப்படுத்த வேண்டும். ஜும்மாவுடைய நன்மையை நாம் தான் விளங்கிக் கொள்ள வேண்டும். முன்னதாக
முன்னதாக பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். நம்முடைய 60 வயதில் 40 வயது கடந்து விட்டது, மீது இருக்கக்கூடிய 20 வயது. இந்த 20 வயதில் அல்லாஹ்விடத்திலே 4 கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். அந்த 4 கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்கு சிறப்பில்லை. அந்த கேள்வி அல்லாஹ் கியாமத் நாளில் கேட்பார். அதற்கு முன்னதாக தொழுகையாளியாக நாம் ஆகப்பட வேண்டும். எல்லா பாவங்களையும் தூக்கி எறியப்பட வேண்டும். எத்தனை வக்து தொழுகை விட்டதோ மறந்தரிக்கப்பட வேண்டும். மீது இருக்கக்கூடிய நாட்களில் அல்லாஹ் தஆலாவுக்காக நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் ஐங்கால தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தந்தல்வானாக. இம்மை மறுமை வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை ஆக்கி தந்துள்வானாக. எதை சொன்னமோ எதை கேட்டமோ அதனுடைய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தந்துள்வானாக. எல்லா நிலைகளிலும் ஹலால் ஹலாமை பேணி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மளை வாழச் செய்வானாக. எல்லா நிலைகளையும் அல்லாஹு தஆலா ஒற்றுமையோடு ஐக்கியத்தோடு வாழக்கூடிய பாக்கியங்களை நசீபித்து தந்துள்வானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் வசிக்கக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்துள்வானாக. வாஹிதுல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.